வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குனாஃபா பிரெட் புட்டிங். அதை எப்படி வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிரெட்டு வந்து ஒரு 6 ஸ்லைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட்டோட ஓரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ட்ரேக்கு தகுந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. குனாஃபா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் குனாஃபா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குனாஃபா சேமியாவை சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒயிட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் கொஞ்சம் சூடாகி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்க்குறேன். மில்க் மேடு வேண்டான்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். பாலில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்துருக்கனால பால் நல்லா ஏறிகி க்ரீமியான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அப்படி தனியாக எடுத்து வச்சிடலாம். நேரம் ஆக ஆக இது நல்லா திக்காகிரும். பாத்திரத்தில் 1 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடரும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் வந்து காய்ச்சின பால் 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அதாவது 200 ml அளவு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் பிஸ்தாவும் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்கை வந்து ஃபஸ்ட் லேயராக இதை ஊற்றிடலாம். செகண்ட் லேயராக இப்போ வந்து குனாஃபாவை வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ 3வது லேயராக ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் க்ரீமை சேர்த்துடலாம்.
இதுக்கு மேலே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இன்னொரு லேயர் வந்து ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டாவது லேயரும் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டர்ட் மில்க் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே குனாஃபா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸு, அப்படி ஒவ்வொரு லேயராக நம்ம ஃபுல்லாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக ஒயிட் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒயிட் க்ரீமில் வந்து நம்ம வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது மேலே குனாஃபாவும் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துடலாம். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணோம்னா டேஸ்டான குனாஃபா பிரெட் புட்டிங் ரெடி. இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.